வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கொலை வழக்கில் கைதாகி போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் நடிகை பவித்ரா கவுடா அது தொடர்பான எந்த வருத்தமும் இல்லாமல் சிரித்துக்கொண்டே மேக்கப்புடன் வலம் வந்த காட்சி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை வீடியோவின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காமாட்சி பாளையா சாலையில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் சடலம் மீட்கப்பட்டது. விசாரணையில் அந்த இளைஞர் பெயர் ரேணுகா சுவாமி என்றும், கன்னட திரையுலகின் பிரபல நடிகரான தர்ஷன் ஆள் வைத்து அவரை கொன்றதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. போலீசாரின் தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ஏற்கனவே திருமணமான நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா கவுடாவுடன் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து தர்ஷனின் தீவிர ரசிகரான ரேணுகா சுவாமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பவித்ரா கவுடா குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நடிகை பவித்ரா கவுடா இது குறித்து நடிகர் தர்ஷனிடம் புகார் தெரிவிக்க, ஆத்திரமடைந்த அவர் ஆள் வைத்து ரேணுகா சுவாமியை அழைத்து வந்து அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கில் நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நடிகை பவித்ரா கவுடாவை பெங்களூருவில் குற்றம் நடந்த இடத்தை பற்றிய விவரங்களை பதிவு செய்வதற்காக ஜூன் 15ஆம் தேதி அன்று போலீசார் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பவித்ரா கவுடா தனது இல்லத்தில் இருந்து காவல்துறை அதிகாரிகளுடன் திரும்பி வரும்போது லிப்ஸ்டிக் உள்ளிட்ட மேக்கப் போட்டுக்கொண்டு சிரித்துக்கொண்டே வெளியே வந்துள்ளார். இந்த வீடியோ பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்த, சிறை கைதிக்கு மேக்கப் போட்டுக்கொள்ள அனுமதி அளித்தது எப்படி என பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட போலீஸ் எஸ்ஐக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் பவித்ரா கவுடா அது தொடர்பான எந்த வருத்தமும் இல்லாமல் சிரித்துக்கொண்டே வலம் வருவது சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.